அன்பிற்கினியவர்களே, இன்றைக்கு ஒண்டர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ என்பதை பற்றிய எனக்குள் ஏற்பட்ட அனுபவபூர்வமான உணர்வுபூர்வமான ஸ்பார்க்குகளை இப்போ பதிவு செய்கிறேன். ரெண்டாவது பகுதியாக. போன பகுதியில் நான் சொல்லியிருக்க விஷயம், மூளையினுடைய ஒவ்வொரு செல்களில் இருக்கக்கூடிய அவரவர்களுக்குரிய மரபணு திறன்களை முதலிலே தொடங்கி பழக்கப்படுத்த ஆரம்பித்த பிறகு தான், பயிற்சி கொடுத்த பிறகு தான், அதாவது அந்த மூளைக்குள் உள்வாங்கக்கூடிய அந்த உள்வாங்குதல் என்பதில் வெறும் அப்சர்வேஷன் இல்லை, வெறும் கவனித்தல் அல்ல, வெறும் லேர்னிங் அல்ல, வெறும் ஸ்டடியிங் அல்ல, வெறும் பார்த்தல் அல்ல, வெறும் கேட்டல் அல்ல, வெறும் கற்றல் அல்ல. அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணியிருக்கிறத கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். அப்சர்வேஷன் வித்தவுட் ப்ரிடாமினேஷன். எந்த விதமான எண்ணங்களும் நமக்குள்ளே வந்துடாமல் நாம் ஒன்றை உள்வாங்க வேண்டும். இது உடனே முடிந்துருமா அப்படின்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, பட் உடனே முடிகிறதுக்கு வழிகள் தான் நான் பல தடவைகள் சொல்லியிருக்கேன். நீங்களாக இருந்து உள்வாங்கணும். அந்த நீங்களாக இருப்பதனுடைய அடிப்படை ரகசியம் உங்களுடைய மரபணு திறனை நேர்மையாகவும் உண்மையாகவும் செலக்ட் பண்ணி உள்வாங்குதல். எப்படி? ஒவ்வொரு மனிதனும் பல ஆயிரக்கணக்கான மரபணு திறன்களினுடைய கூட்டமைப்பில் தான் பிறந்திருக்கிறான். அதில் எந்த மரபணு திறன் அதிகமாக நம்மளை தூண்டுகிறதோ, அதான் தூண்டுகிறதா முக்கியம். இளையராஜாவுக்கு இசை என்று ஒன்று தூண்டி இருக்கு, அவ்வளோதான். இதுக்கு மேலே எல்லாம் பார்த்துக்குங்க. அந்த தூண்டல் எப்படி நடக்கும் சொன்னால், நாம் பார்த்தலில், கேட்டலில், பேசுதலில், பேசுவதை சுய அலசல் செய்வதில், கலந்தாய்வு செய்வதில், விவாதிப்பதில், அது சம்பந்தப்பட்ட அறிவு சம்பந்தப்பட்ட நூல்களை படிப்பதில், இப்படி எல்லாம் வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணால் பார்க்கும் அனைத்தும், காதால் கேட்கும் அனைத்தும், அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கும் மாதிரி அந்த கற்றலை எப்படி கற்க வேண்டும் என்றால், கற்க கசடர கற்பவை கற்றபின், கற்றபின் கற்பவை கசடர கற்க, அப்புறம் மறுபடியும் இப்படி நாம் நமக்கு இந்த பொருள் விளங்குகிற அளவுக்கு கற்கணும். அது அவரவர்களுடைய உள்வாங்குதலுக்கு பொறுத்து தான் இருக்குது. ஒரு சைல்டு ப்ராடிஜியாக இருந்தால் கேட்ட உடனே கேட்ச் பண்ணிடுவாங்க. அதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேணாம். ஐசக் பாரி அப்படின்னு போட்டு பாருங்கள். ஒரு பையன் ஒரு 9 இயர்ஸ் இருக்கும்போதே நாசா விஞ்ஞானிகளுக்கு வகுப்படுக்கிறாங்க. யூடியூப்பில் இருக்கு. அப்புறம் ஏன் நமக்கு வரலைன்னா, அந்த சைல்டு ப்ராடிஜியை தவிர மற்றவங்களாம் நார்மல் சைல்டாக தான் இருப்பாங்க. இப்போ நம்ம நார்மல் சைல்டை காட்டிலும் நம்மளுடைய அப்சர்வேஷன் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிச்சிக்கிட்டு, உங்களுடைய தூண்டல் இருக்கும்ல, உங்களுடைய மரபணு திறன் சம்பந்தமாக, அதுக்கு நீங்கள் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ்னு போட்டுக்குங்க. எல்லாமே அறிவியல் பூர்வமாக சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எந்த மரபணு திறன் உங்களை இழுக்குதுன்னு தெரியும்.
படிச்சிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் தூண்டும். நான் சொல்கிறது நேர்மறையாக மட்டும் வச்சுக்கோங்க. இந்த திருட்டு கூட்டங்களை சேர்த்துறாதீங்க. நேர்மறையாக தூண்டும். உங்களை அதாவது தூண்டி அதை ஈர்க்க செய்யும். ஒரு ஓவியத்தை உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது வரைய செய்யும். ஆனால் வரைஞ்சவங்களாம் ஒண்டர்ஸ்னுவாங்க. அந்த வரைந்த ஓவியத்துக்குரிய மரபணு திறன் தான், அவ்வளோதான். இதுக்கு பிறகு பெரிய தத்துவம்லாம் தேவையில்லை. அதை அப்படியே டெவலப் பண்ணால், ஏன்னா ஒருத்தர் ஒரே ஒரு மரபணுத்திறனோட பிறப்பதில்லை. இன்றைக்கி அறிவியல் 25,000 மரபணு துகள்கள் உள்ளே இருக்கிறதாக பல்வேறு விஷயங்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் உண்மைதான். அதனால தான் உலகத்தில் இத்தனை கணக்கான ஆற்றல்கள் இன்றைக்கி ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. நம்மில் ஒருவருக்கு தான் கண்டுபிடிச்சது. அதில் நம்மில் ஒருவருடைய மூளையிலிருந்து அவருடைய மரபணுத்திறனுடைய இது வந்தது. அந்த மரபணுத்திறனை அவர் எப்படி டியூன் பண்ணி இருக்கிறாரு என்ற விஷயந்தான் அது. டியூன் என்பது என்ன? அது இழுக்கும்போது, நம்மை கவரும்போது, நாம் அதில் ஈடுபடும் போது அதை விட்டு விலக முடியாத ஒன்று வரும். அதை காட்டிலும் நமக்கு சில விஷயங்கள்லாம் தெரியும், ஆனால் இது பிடிக்கலின்டுவோம். இதை இன்றைக்கி மேட்ரிமோனியலில் பொண்ணு பிடிக்குதுக்கு, மாப்பிள்ளைக்கு பிடிக்குதா, ஜாதகம் பிடிக்குதான்னு போயிட்டாங்க. ஜாதகம் நமக்கு தெரியாத விஷயம். ஆனால் நீங்கள் உங்களுக்கு பிடிக்கிற விஷயம், உள்ள இருக்க விஷயம். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுடைய செல்ஃபாலஜி போதும். உங்களுக்கு பிடிக்கிற உணவு, உங்களுக்கு பிடிக்கிற அத்தனையுமே உங்களுக்குள்ளேருந்து சொல்லும். இந்த உணவு, போக்குவரத்தெல்லாம் டேஸ்ட்டை சார்ந்தது. ஆனால் இது எப்படின்னா ஒரு மெட்டாஃபிசிக்கல் ப்ராசஸ். தெரியவே தெரியாது, ஆனால் அதில் ஆர்வமாக இருப்போம், தூண்டும். இதுதான் அந்த தூண்டுவதை நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அந்த கண்டுபிடித்த அந்த மரபணு திறனை நீங்கள் டெவலப் பண்ணுறது தான் டியூனிங் அண்ட் ப்ரூனிங். அந்த டியூனிங் அண்ட் ப்ரூனிங் தான் கற்றல். அந்த கற்றலில் நீங்கள் 24 hours இருக்கிறது, சில மணி நேரங்கள் இருப்பதெல்லாம் உங்கள் பிரியம். அதுக்காகத்தான் நான் அடிக்கடி குழந்தைகளை சொல்கிறேன். ஒவ்வொரு குழந்தையும் குறைந்தது 10,000 கோடி உள்ள மதிப்புள்ள குழந்தைகளை காலையில் பள்ளியில் கொண்டு போய் விட்டு ஈவினிங் 5 மணி 6 மணி வரைக்கும் அவர்களுடைய மரபணு திறன்களை அவர்களுடைய 17 வயதிற்குள் வளர்ப்பதை மறந்து விட்டார்கள் அல்லது தெரியவில்லை. அந்த இடத்த நீங்கள் தான் கேட்ச் பண்ணணும். இது குழந்தைகளுக்கு. மற்றவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டோமா, அதில் முதல் நிலை இருக்குது. இப்போ இசையா, எழுத்தா, பேச்சா, கட்டிடக்கலையா, ஸ்போர்ட்ஸா, இப்படி உங்களுடைய மரபணுத்திறனுடைய ஆற்றல்களில் எது இழுக்குதோ அதில் எது அதிகமாக உங்களை இழுக்கிறது, அதில் பணம் கூட வராது, கஷ்டமாக இருக்கும். பாரதியார் பண்ண விஷயத்தை வச்சுக்கோங்க, பாரதியார் பண்ண விஷயத்தை வச்சுக்கோங்க. அவருக்கு மேலே அத்தனை கஷ்டங்களை பட்டவர் நம்ம உலகத்தில் பார்க்குறோம். ஏன் அசையாமல் இருக்காங்க இருந்தார் கடைசி வரைக்கும், சாகிறது வரைக்கும். அவ்வளவு இழுத்து இருந்திருக்கு. அதுக்கு என்ன பேர்னாலும் வச்சுங்க, நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ்னு வச்சுக்கோங்க. அவர் பாடின பாடல்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். காக்கை, குருவி, எங்கள் சாதின்றதுலாம் நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். கவிதைகள், கட்டுரைகள், சமூகம் எல்லாம் வச்சுங்க. எல்லா இன்டெலிஜென்ஸும் பொருந்திய ஒரு சைல்டு ப்ராடிஜி தான் பாரதியார். இல்லைன்னா அவர் இந்த வயதுக்குள் இவ்வளவு கொடுத்துருக்க முடியாது. இவ்வளவையும் கற்று அவர் கொடுத்துருக்க முடியாது. அப்போ அந்த மரபணு திறனுக்குள்ளே அவ்வளவு அடங்கி இருக்கு. அந்த மரபணு திறனுக்குள்ளே அடங்கி இருக்க தான் நம்ம ஆளுங்க இப்போ முன்ஜென்மம், அந்த ஜென்மம், இந்த ஜென்மம் சொல்கிறாங்க. பரவாயில்லை, பல பிறவிகளில் எடுத்து வந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் கான்செப்ட்.
அப்படி நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் திருப்பி திருப்பி நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்